அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் சினிமா சித்தன் என்று திரையுலகம் கொண்டாடிய பூலாங்குளம் கவிஞர் மாயவநாதன் எழுதிய ஒரு இலக்கிய நயம் கொண்ட ஒரு பாடல். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதியது என்றே பலரையும் நம்பிய ஒரு பாடல். சங்க இலக்கிய சொற்களை கொண்டு ஒரு பாடலை எல்லோரையும் ரசிக்க வைக்க முடியும் என்று நிரூபித்து காட்டிய, அதுவும் சினிமாவுக்கு பாட்டேத வந்த புதிய கவிஞர் துணிச்சலாக எழுதி வெற்றி பாடலாகவும் அந்த கவிஞரை புகழும்படியாகவும் அமைந்த பாடல். துள்ளல் இசை பாடகி எல்ஆர் ஈஸ்வரியும் தேனிசை குயில் பி சுசிலாமாவும் பாடிய கேள்வி பதிலாக அமைந்த ஒரு குறும்பு பாடல், ஆனால் கரும்பு பாடல். ஆம், அந்த பாடல் இதோ. இந்த படம் 1963ஆம் ஆண்டு முக்தா பிலிம்ஸ் முக்தா வி சீனிவாசன் கதை திரைக்கதை இயக்கத்தில் வி.கே. ராமசாமி மற்றும் முக்தா வி சீனிவாசன் தயாரிப்பில் ஜெமினி கணேசன், தேவிகா, எம்.ஆர். ராதா, தங்கவேலு உள்ளிட்ட பலருடைய நடிப்பில் வெளியான இதயத்தில் நீ என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இன்னிசையில் தன்னிலவு தேனிறைக்க என்ற பாடலின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமான எம்.எஸ்.வியால் அறிமுகம் செய்யப்பட்ட பூலாங்குளம் கவிஞர் மாயவநாதன் எழுதிய அற்புதமான பாடல்தான் இந்த அருமையான பாடல். காதல் வயப்பட்ட தலைவியிடம் அவளுடைய காதலை பற்றி தோழி குறும்பாக கேட்கும் கேள்விகளுக்கு உவமைகளின் ஊடாக அவற்றிற்கு விடை கூறுகின்ற வகையில் இந்த பாடலை எழுதியிருப்பார் கவிஞர் மாயவநாதன். நம் உடலுக்கு கண்கள் தான் கதவாகும். எந்த பொருளை பார்த்தாலும் அதன் தன்மையை மூளைக்கு சொல்லி கடத்துவது கண்கள் தான். மனித உடலின் கதவு எனப்படுகிறது கண்கள். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா என்றார் கவியரசரும். உன் உள்ளத்தில் யார் நுழைந்தது என கேட்க வருகின்ற தோழி தலைவியை பார்த்து இப்படி கேட்கிறாள். விழியின் வழியாக உள்ளத்து வாசலில் யார் வந்தது என்கிறாள். மேலும் கேட்கிறாள். இந்த கேள்வியில் குறும்பு கொஞ்சம் கூடுகிறது. கரும்பு கட்டை கட்டியிருக்கின்ற முடிச்சை அவிழ்த்தால் கரும்பு தானே நெகிழ்ந்து விழும். ஆனால் காதலன் காதலியை கட்டி அணைக்கும் போது அந்த மென்மை கிளர்ச்சியில் காதலனே குழைந்து நெகிழ்ந்து விடுகின்றானாம். தோழி கேட்டுவிட்டால் 2 கேள்விகள். இப்போது தலைவி விடை கூறுகிறார். மென்மையான தென்றல் காற்று தங்கத்தேரில் அவரை என்னிடத்தில் அழைத்து வந்தது. சிறு புன்சிரிப்புடன் என் அருகில் அவர் வந்தவுடன் எனக்கு இதமாக இருந்தது. அவர் தன் நெஞ்சில் இடம் கொடுத்தார். ஆம், தென்றல் எப்போதும் இதம் தருவதுதானே. தென்றல் மென்மையானது என்பதாலோ என்னவோ காதலனின் வருகையை சொல்ல வந்த மாயவநாதன் தந்தன 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 தன தந்தன தந்தன என்ற சந்தத்தின் வழியாக மெல்லிசை சந்தத்திலேயே அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பது கேட்பதற்கு மேலும் நம் நெஞ்சத்தை மயக்குவதாக இருக்கும். சரணத்தில் காதலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த அம்பிகாபதியை நினைவூட்டும் மாயவநாதன் எழுத்தாளுமையை எண்ணி எண்ணி வியக்க வேண்டும். காதல் தலைவன் அம்பிகாபதியின் தோழன் எப்படி இருப்பான்? அவன் கட்டி அணைக்கும் கலையில் வல்லவனாக வல்லவோ இருப்பான். பாடல் வரிகள் தான் கொஞ்சு தமிழால் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறதென்றால், மென்மையான ஆர்ப்பாட்டமில்லாத மெல்லிசை மன்னர்களின் அமைதியான இசையும் தேவிகா மற்றும் எம். சரோஜா இவர்களின் முகபாவனை ரசிக்கும்படியாக இருக்கும். கலை முற்றும் அறிந்தவனோ என்று கேட்கும்போது தேவிகா இல்லை என்பது போல் தலையசைப்பார். காதல் மட்டும் அறிந்தவனோ எனும் போது ஆமாம் என்பது போல் தலையாட்டுவார். முதல் சரணத்தில் எல்ஆர் ஈஸ்வரி தோழிக்காக கேட்ட கேள்விகளுக்கு 2வது சரணத்தில் தலைவிக்காக விடை சொல்வார் பி. சுசிலா. அவர் என் விழிகளுக்கு பார்வையானவர் என்று சொல்வதா, அல்லது பொன்மேனி மயமான மாய கண்ணனை போன்றவர் என்பதா?
தன்னை கொடுத்து என்னை தனக்குள் மறைத்து கொண்ட வண்ண புதுமலர் என்பதா என்று கேட்கும் சுசிலா அம்மா இந்த பாடலை பல டேக்குகள் எடுத்து மிகவும் சிரமப்பட்டு பாடியதாக சொல்லப்பட்டாலும் கூட கடைசியில் ஒரு ஹம்மிங் வைப்பார் பாருங்கள், அதற்கே நம் மனம் சொக்கி விழுந்துவிடும். கொஞ்சம் தமிழ் கொண்டு நம் நெஞ்சத்தில் மிஞ்சி நிற்கும் காவிய சுவை மிகுந்த பாடல் வரிகளை தந்த மாயவநாதனா, இனிய இசையை தந்த மெல்லிசை மன்னர்களா, நடிப்பு வடிவம் கொடுத்த தேவிகா எம் சரோஜா இவர்களின் குறும்பான நடிப்பா, குரலில் தேனை குடைத்து தந்த எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் பி சுசிலா இவர்களின் இனிய குரலா, இவற்றில் எது விஞ்சி நிற்கும் சுவை என்பதை அறிய முடியாத அளவிற்கு எந்த காலத்திற்கும் இனிக்கின்ற காலத்தால் மறக்காத இந்த பாடலை நீங்களும் கேட்டு பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்க கருத்தை இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு பாட்டோட சந்திக்கலாம். நன்றி.